உலகத்துல எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கலாம். ஆனா, இறைவனே நேர்ல நின்னு தன்னோட புகழ தன்னோட பக்தன் பாட, அத மெய்மறந்து கேட்ட ஒரே ஸ்லோகம் எது தெரியுமா? அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். 1000 நாமங்கள சொன்னது யாரு? அத ஏன் போர்க்களத்துல சொல்லணும்? அதுவும் மரணப்படுக்கையில இருந்தப்போ இந்த அதிசயம் எப்படி நடந்தது? வாழ்க்கையில தீராத கஷ்டம், மனக்குழப்பம் இருக்கா? அப்போ இந்த வரலாற்ற நீங்க முழுசா கேட்டே ஆகணும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தருமரான யுதிஷ்டிரருக்கு மனசுல நிம்மதியே இல்ல. சொந்த உறவுகளையே கொன்று ஆட்சிக்கு வந்துட்டோமேங்கிற பாவம் அவர வாட்டி வதைச்சது. அப்போ தருமருக்கு வழி காட்டுறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை கூட்டிக்கிட்டு குருஷேத்திர போர்க்களத்துக்கு போறார். அங்கே உடம்பு முழுக்க அம்புகள் தைக்க அம்பு படுக்கையில படுத்திருக்கார் பீஷ்ம பிதாமகர். உயிர் பிரியறதுக்காக உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கார். கிருஷ்ணரும் தருமரும் பீஷ்மரை வணங்குறாங்க. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மரை பார்த்து, பிதாமகரே, தருமருடைய மனக்குழப்பத்தை தீர்க்க தர்மத்தின் நுணுக்கங்களை நீங்க தான் உபதேசிக்கணும்னு சொல்றார். அப்போ தருமர் பீஷ்மரை பார்த்து மிக முக்கியமான 6 கேள்விகளை கேட்கிறார். இந்த உலகத்துல ஒரே தெய்வம் யாரு? யார நோக்கி தவம் பண்ணுனா நன்மை கிடைக்கும்? யார துதித்தால் மனிதர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும்? இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்கிறார். கடைசியா அவர் கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. எந்த தர்மம் மிக சிறந்தது? எதை சொன்னா பிறவி பெருங்கடல்ல இருந்து தப்பிக்கலாம்? இந்த கேள்விகளை கேட்ட உடனே பீஷ்மர் அங்க நின்னுகிட்டு இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கறார். கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழியுது. ஜகத்துக்கே தலைவன் அந்த வசுதேவ கிருஷ்ணன் தான் ஒரே தெய்வம். அவரோட 1000 நாமங்களை சொல்றது தான் கலியுகத்துல மிக சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ அப்படின்னு ஆரம்பிச்சு பகவானோட 1000 திருநாமங்களையும் சரமாரியா மழை மாதிரி பொழிறார். இங்கே ஒரு சிலிர்ப்பூட்டும் விஷயம் என்னன்னா, பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல சொல்ல அத அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே நேர்ல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு பக்தன் தன் கடவுளை போற்றி பாடுறப்போ அந்த கடவுளே ரசிகனா மாறி நின்ன அற்புதமான தருணம் அது. இப்படி பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உலகுக்கு அளித்த அந்த திருநாள் தான் பீஷ்ம ஏகாதசி. மாக மாதத்துல வர்ற வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு தான் இது நடந்தது. யார் ஒருத்தர் பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்றாங்களோ அல்லது காதால கேக்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி மன நிம்மதியும் செல்வமும் கிடைக்கும்ங்கிறது சாஸ்திர வாக்கு. இப்ப சொல்லுங்க, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம தினமும் சொல்லணும் தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, ஏகாதசி விரதம் இருந்தாச்சு. ஆனா அந்த விரதத்தை எப்படி முறைப்படி முடிப்பது? துவாதசி பாரணை முறைகள் தெரியுமா? அத தெரிஞ்சுக்கலைனா விரதத்தோட முழு பலனும் கிடைக்காதான். அத பத்தி தெளிவா அடுத்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.